Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, சில நேரத்தில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகின்றது, அந்த நேரத்தில் ஒரு பய உணர்வு ஏற்படுது, உடல் சோர்வும் ஏற்படுது. எப்பொழுதுமே இல்லை, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சஃபகேஷன், ப்ரீத்திங் சஃபகேஷன் ஏற்படுது. அப்போது நம்மளை அறியாமல் ஒரு பய உணர்வு ஏற்படுது. அது வந்ததுக்கப்புறம் உடல் சோர்வு ஏற்படுகின்றது. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இதுவும் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நமது நுரையீரலோட இயக்கம், ஜீரண மண்டலத்தோட இயக்கம் பய உணர்வுனால் பாதிக்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே கவலை, பயம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சிறுநீரகம், நுரையீரலோட இயக்கம் கொஞ்சம் குறையும். அப்போ லங்ஸுக்கும் சிறுகுடல் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ ஜீரண மண்டலமும் இயக்கத்தை ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்போ நமக்கு பய உணர்வு இருக்கக்கூடாது, அந்த ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கணும், சோம்பல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்க ஆரம்பித்தாலே நமக்கு சோம்பல் இருக்காது, பய உணர்வு இருக்காது. மனிதனுடைய பண்புகளுக்கும் உள் உறுப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ கவலைப்படும் பொழுது நம்முடைய லங்ஸினுடைய கெப்பாசிட்டி குறையும், பய உணர்வு ஏற்படும் பொழுது சிறுநீரகம் போய் பாதிக்கப்படும். அப்போ இதில் இந்த பண்புகளை மாற்றக்கூடியது தான் இந்த முதிரை கலைகள். இப்போ இவர்களுக்கு ஏற்ற முதிரைகளை நம்ம கரெக்டாக காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உடல் ரீதியாக மனோ ரீதியாக தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் பிராங்கியல் முதிரை பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக வச்சுருக்காங்க. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ பிராங்கியல் முத்திரை, மோதிர விரல், சுண்டு விரலை கட்டை விரல் கீழே வச்சுருக்காங்க. நடுவிரலும் கட்டை விரலும் இணைச்சிக்கிட்டாங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மற்ற விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டை விரல் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க.
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உயிராற்றல் உடல் முழுக்க ஒவ்வொரு செல்களிலும் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. கட்டை விரல்களை மோதிர விரல் சுண்டு விரல் வச்சுக்கோங்க. நடுவிரலும் கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கின்றது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. மற்ற விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டை விரல் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. த நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். பிராங்கியல் முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டை விரல் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாசுவலியும் மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம்.
அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சியை எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி. தொடர்ந்து 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.